வணக்கம் நண்பர்களே. முனிஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற குவாலிட்டி கண்ட்ரோல் கான்செப்டை பற்றி தான். வாங்க பிக்கப் பார்க்கலாம். இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது டிஃபெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ப்ரிப்பேர்டு செக்லிஸ்ட் பேஸ் பண்ணி ப்ராடக்ட் குவாலிட்டியை செக் பண்ணுறது, ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் எப்படி வந்து இருக்குன்னு செக் பண்ணுறது. முக்கியமாக இந்த கான்செப்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்கிற ஆக்டிவிட்டீஸ். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரியாக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆக்டிவிட்டீஸ் ப்ரொடக்ஷன் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம செய்கிறதுனால ரியாக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஸ்க்ராச்சஸ், டென்ட் மார்க்ஸு, அதர் விசிபிள் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் கொடுத்துருக்கிறதுக்கு அகைன்ஸ்டாக செக் பண்ணுறது, ஓகேவா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் இன்ஸ்பெக்ஷன். ட்ராயிங்க்கு அகைன்ஸ்டாக ப்ராடக்டோட சைஸ் அண்ட் ஷேப் இதை நம்ம செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய க்ரைட்டீரியாவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ப்ராடக்டை ஒரு நார்மல் கண்டிஷனில் என்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்களோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஒரு ப்ராடக்டை டேமேஜ் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது. எக்ஸாம்பிளாக இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரேஸ் ஆர் மேக்னட்டிக்கல் பார்ட்டிக்கல் டெஸ்டிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னும் இருக்குது, அது வந்து ப்ராடக்டை டேமேஜ் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே.